ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கான இன்கம் விசஸ் எக்ஸ்பென்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்கம் விசஸ் எக்ஸ்பென்ஸை நீங்கள் தரவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபைனான்ஷியல் எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்கமில் என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்பென்ஸில் என்னென்ன மாதிரி நமக்கு செலவுகள் இருக்குது, அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் அதை ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஸும் நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனை கொடுக்கும். வாட் இஸ் இன்கம்? இன்கம்ங்கிறது மாதம் நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது தான். அந்த அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட சேலரியாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்லேருந்து வர அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரெண்டல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா கிடைக்கிற அமௌண்ட், எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு ரிசீவ் ஆகுதோ அதுதான் உங்களோட இன்கம். அதை பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் ஃபினான்ஷியல் என்ஜினுக்கு நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ண போகிறோம். லைக் மாதம் ஃபுல்லாக செலவு பண்ண போகிற செலவுக்கு இது தான் இனிஷியல். பொதுவாக நம்ம இன்கம்மை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்கம், ரெண்டாவது பேசிவ் இன்கம், மூணாவது போர்ட்ஃபோலியோ இன்கம். இதில் ஆக்டிவ் இன்கம்னா என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக ஏர்ன் பண்ணுற, இப்போ ஜாப் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி உங்களுக்கு டைரெக்டாக இன்கமில் சேரும். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெலாம் உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம்ஸில் வரும். உங்களோட டைரெக்டான டைம் அண்டு எஃபோர்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஆக்டிவ் மணின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்ங்கிறது நீங்கள் ஒரு டைம் உங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ரெகுலராக உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பேசிவ் இன்கம்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா ரெண்டல் இன்கம், டிவிடெண்ட்ஸ், இல்லை உங்களோட சேவிங்ஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டு, ராயல்ட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பேசிவ் இன்கமில் வரும். தேர்டு ஒன் போர்ட்ஃபோலியோ இன்கம். இந்த போர்ட்ஃபோலியோ இன்கம்ங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க உங்களோட ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், கிரிப்டோ இல்லை ரியல் எஸ்டேட்லேருந்து வர உங்களுக்கு இன்கம் எல்லாமே போர்ட்ஃபோலியோ இன்கம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் மந்த்லி இருக்கு இல்லையா, அதை எந்தெந்த வழியில் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதில் எல்லா எக்ஸ்பென்ஸுமே பேட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம அந்த எக்ஸ்பென்ஸை சரியாக ட்ராக் பண்ணல அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தில் போய் முடியும். இந்த எக்ஸ்பென்ஸை நம்ம 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ், ரெண்டாவது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், மூணாவது டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ். இதில் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நமக்கு மந்த் ஆன் மந்த் ரெகுலராக நம்ம ஒரு இடத்துல பேமெண்ட்டு கொடுத்துட்ருப்போம். லைக் ரெண்ட், இஎம்ஐ, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இல்லை ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி மந்த் ஆன் மந்த் நமக்கு ரெகுலராக அந்த செலவை அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸில் வரும். இதில் செகண்ட் டைப் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னென்னா, இது மந்த் ஆன் மந்த்து நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். லைக் நம்மளோட யூசேஜை பொறுத்து இல்லை நம்ம பிஹேவியர் பொறுத்து இது கொஞ்சம் மாறுபடும். லைக் கிராசரிஸ், எலக்ட்ரிசிட்டி பில் இல்லை பெட்ரோல் போடுறது, ஷாப்பிங் அப்படிங்கிறது. இந்த மந்த்துக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா நம்மளோட செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். இல்லை நார்மலாக பண்ணுறோன்னா கொஞ்சம் நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி மந்த்லி வர எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் வரும். தேர்ட் டைப் டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ். இது நான் எசென்ஷியலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்ம தேவையே இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் பண்ணிக்கிட்டு இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு அடிக்கடி நம்ம டைன் அவுட் போகிறது, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது, கேட்ஜெட்ஸ் புதுசாக வாங்குறது, வெக்கேஷன் போகிறதுன்னு நிறைய செலவுகள் நம்ம பண்ணுவோம். அது என்னென்னா நம்ம தேவைக்கு அதிகமாக பண்ணும்போது அது டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்ஸில் போய் நிற்கும். இன்கம் விசஸ் எக்ஸ்பென்ஸ், இதை எப்படி நம்ம பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளோட செலவுகள் நம்மளோட இன்கமோட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கடனில் தான் போய் முடியும். இல்லை நம்மளோட செலவுகள் இன்கமோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் உங்களோட சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் உங்களோட பிளானை பண்ண முடியும். பர்சனல் ஃபைனான்ஸில் நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸுக்கு உங்களால் அமௌண்ட் எடுத்து வைக்கவே முடியாது. ஏன்னா எக்ஸ்பென்சஸ்ங்கிறது மாதம் உங்களுக்கு நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க எவ்வளோ செலவு பண்ணுங்கிறத. ஆனால் எக்ஸ்பென்ஸு நீங்கள் இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். எனக்கு ஒரு 40,000 செலவு
பண்ண போகிறேன் இந்த மந்தில், என்னோடய இன்கம் வந்துட்டு 60,000 அப்படின்னா நீங்கள் அந்த 20,000 உங்களோட சேவிங்ஸில் போடலாம். இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட சேவிங்ஸ்க்கும் ஃப்யூச்சர் வெல்த்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட மணியை எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு நீங்கள் பட்ஜெட்டிங் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஸ் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. மணி மேனேஜர் இல்லை ஒயின் ஆப் அப்படிங்கிற மாதிரி ஆப்லாம் நிறைய இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதுக்கு எதுவும் நீங்கள் காஸ்ட் பே பண்ண தேவையில்லை. இதில் உங்களோட எவ்ரி மணியை வந்துட்டு டெய்லி அவர் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மந்த் எண்டில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அவங்களே வந்துட்டு இதில் நம்ம செலவு பண்ணியிருக்கோங்கிறத அவங்களே வந்துட்டு தனித்தனியாக கேட்டகரி வைஸ் கொடுத்துருவாங்க. இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு கூகுள் ஷீட் இல்லை எக்ஸலில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எக்ஸலில் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கிறது ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும் டேட் வைஸில். அதுக்கப்புறம் இல்லைனா இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம சேலரி ஒரு 40,000 வருது அப்படின்னா அது ஃபிசிக்கல் கேஷாக வந்துட்டு வித்ட்ரா பண்ணிவிட்டு அதை என்னென்ன கேட்டகரிக்கு வேணுங்கிறத நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கேஷாக நீங்கள் செலவு பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மந்த்து ஃபுல்லாக ட்ராக் பண்ண எக்ஸ்பென்ஸை ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி மந்த் எண்டில் உட்காந்து நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணணும். நம்மளோட இன்கம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சாவே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு எந்தெந்த செலவுகள் வந்துட்டு நம்ம குறைக்க முடியும், இல்லை எந்தெந்த செலவுகளை அவாய்ட் பண்ண முடியும், நம்மளோட மணி எந்தெந்த கேட்டகரி எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நமக்கு தேவையில்லாமல் ஆகிற செலவுகள்லாம் எப்படி குறைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம 30 டேஸ் வந்துட்டு நம்ம பட்ஜெட் ஆப்போ இல்லை கூகுள் ஷீட்லேயோ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது மந்த் எண்டில் உங்களுக்கு தெரியும் நம்மளோட மணி எங்கே தேவையில்லாமல் செலவாகுது அப்படிங்கிறது. இதுலேயும் ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா, நீங்கள் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஓடிடிஸ்லாம் நம்ம வாங்கிட்டு மந்த்லி ஒரு மூவி 2 மூவி தான் அந்த மாதிரி தான் பார்ப்போம். அதுக்காக மந்த் ஃபுல்லாக நம்ம ரெண்டல் கட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இல்லை ஜிம்முக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்ஸில் என்ன தேவையோ அது மட்டுமே வாங்கினா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் Zomato, Swiggy அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வீட்லேயே நீங்கள் அதிகமாக சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே மணி சேவ் ஆகும். முக்கியமாக நீங்கள் உங்களோட ஸ்பெண்டிங் லிமிட்ஸை என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட என்டர்டெயின்மெண்ட் இல்லை வெளியில் போகிறது, வெக்கேஷன் போகிறது அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நீடாக இல்லை இயர்லி ஒன்ஸ் தான் நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் ஒன்று முன்னாடியே இருந்தால் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் என்ன ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கு மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணால் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கு இதில் கீ ஃபேக்டரே. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பர்சனல் ஃபைனான்ஸுங்கிறது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட சம்பாதியத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், அதில் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு உங்களை கொண்டு போகும். நீங்கள் பர்சனல் ஃபைனான்ஸில் மாஸ்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு யாராவது பர்சனல் ஃபைனான்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.